நம்ம பார்க்க போகிறது ஈரோடு கொங்கு ஸ்டைல் கறி மசாலா தூள். இந்த கறி மசாலா தூள்னு சொல்கிறத விட மட்டன் சிக்கன் மசாலா தூள்னே சொல்லலாம். இந்த மசாலா தூளை பயன்படுத்தி தான் வந்து ஈரோடு கொங்கு சைட்லலாம் வந்து அதிகம் நான்வெஜ் செய்வாங்க. இது வந்து மற்ற மசாலா தூளை விட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டானது. இது வந்து மற்ற மசாலாலாம் வந்து நல்லா ரெட்டிஷாக இருக்கும். இதோட கலரே பார்த்திங்கன்னா நல்லா ப்ரௌன் கலரில் இருக்கும். அதே மாதிரி இவங்க வந்து மல்லி அதிகம் சேர்த்திப்பாங்க, மிளகாய் ரொம்பவே கம்மியாக சேர்த்திப்பாங்க. ஸோ குழம்பு செய்யும்போது மல்லி வாசனை நல்லா தூக்கி ஜாமுன்னு இருக்கும். ஸோ வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். கொங்கு ஸ்டைல் கறி மசாலா பண்ண ஃபஸ்ட்டு கடாயில் எண்ணெய் சேர்த்திக்காமல் எல்லா மசாலையும் வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி 250 கிராம் மல்லி எடுத்திருக்கேன். 1 கிலோவுக்கு தேவையான மெஷர்மெண்ட்டை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. ஸோ இப்போது மல்லியை வந்து சேர்த்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். மல்லியெல்லாம் நல்லா வெடித்து வாசனை வர அளவுக்கு நல்லா வறுத்தெடுத்துக்கலாம். மல்லி வந்து பொரிஞ்சு நல்லா வறுபட்டுருச்சு, நல்லா வாசனை வருது. இப்போ இதை ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இப்போ அதே பேனில் எண்ணெய் சேர்த்தாமல் சிவப்பு மிளகாயும் வறுத்துக்கலாம். நான் இன்றைக்கி 25 கிராம் மிளகாய் எடுத்திருக்கேன். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த கறி மசாலாவுக்கு மிளகாய் ரொம்ப கம்மியாகவும் மல்லி வந்து ரொம்ப ஜாஸ்தியாகவும் இருக்கும். 1 கிலோ மல்லிக்கு 100 கிராம் மிளகாய் சேர்த்திப்பாங்க. இன்றைக்கி 250 கிராம் மல்லிக்கு வெறும் 25 கிராம் மிளகாய் தான் நம்ம வந்து எடுத்திருக்கோம். மிளகாயை ரொம்ப நேரம் வறுக்க தேவையில்லை, லைட்டாக நிறம் மாறினாலே போதும். ஸோ ஒரு 5 நிமிஷம் போல் இது லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம். இதோ மிளகாய் வந்து லைட்டாக நிறம் மாறி இருக்குது. ஸோ போதும். இப்போ வந்து இதை ஒரு பிளேட்டில் மாற்றி ஆற விடலாம். அடுத்து ஒரு கையளவு கருவேப்பிலையை சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். கருவேப்பிலை நல்லா முறுமுறுன்னு ஆகிற வரைக்கும் வறுத்துக்கலாம். கருவேப்பிலை நல்லா முறுமுறுன்னு வறுப்பட்டுருச்சு. இப்போ இதை ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இப்போது 5 கிராம் மிளகு சேர்த்திக்கலாம், 5 கிராம் ஜீரகம் சேர்த்திக்கலாம், கடைசியாக 5 கிராம் சோம்பு சேர்த்திக்கலாம். சேர்த்துட்டு இதெல்லாம் நல்லா பச்சை வாசனை போக வறுத்தெடுத்துக்கலாம். மிளகு சோம்பு ஜீரகம் எல்லாம் நல்லா வறுபட்டுருச்சு, நல்ல வாசனை வருது. இதை இப்போது ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இப்போ ஹோல் கரம் மசாலாஸ் எல்லாம் வறுத்து அரைச்சிக்கலாம். முதல்ல 5 கிராம் கிராம்பு, கல்பாசி, கொஞ்சம் ஏலக்காய், மராட்டி முக்கு, ஜாதி பத்திரி, இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வாசனை வர வறுத்துக்கலாம். இப்போ இதெல்லாம் நல்லா வறுப்பட்டுருச்சு, பிளேட்டில் மாற்றிக்கலாம். அடுத்து பட்டை, அன்னாசி பூ, பிரிஞ்சி இலை, இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கலாம். இப்போ இதெல்லாம் நல்லா வறுப்பட்டுருச்சு. இது ஒரு பிளேட்டில் மாற்றி ஆற விட்டுறலாம். கறி மசாலா தயாராகிடுச்சு. இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் நைஸாக அரைச்சிக்கலாம். மிக்சியில் நைஸாக அரைப்படலைன்னா நீங்கள் ஜலிச்சுட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. இதோ கறி மசாலா தூள் நல்லா நைஸாக அரைச்சாச்சு. இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. கொங்கு கறி மசாலா தூள் தயார். ஈரோடு கொங்கு ஸ்டைல் கறி மசாலா தூள் ரெடி ஆகிடுச்சு. நல்ல வாசனையாக இருக்குது. நீங்களும் அதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நலம் கிச்சன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நல்லோன்னு உண்டு நலம் பெறுவோம். நன்றி, வணக்கம்.